எல்லாருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் உட்காந்துருக்கிற எல்லாருமே என்னோட இன்ஸ்பிரேஷன்ஸ். ஆக்சுவலாக நான் ஒரே மேடையில் என்னோட அதுவும் இந்த கடுக்கா படத்தோட ஃபங்க்ஷனில் இப்படி ஒரே டைமில் பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு கடவுளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன், என்னோட தாய் தந்தை எல்லாத்துக்கும் நன்றி சொல்லியிருக்கிறேன். ஆர் உதயகுமார் சார், நாங்களாம் சின்ன பையனாக இருக்கும்போது நீங்கள்லாம் ஹிட் ஆனதுக்கு காரணமே நாங்கள் தான் கை தட்டி படம் பார்த்துட்டு இருந்தோம். வீரரசு சார், ஹீரோ வரவோ இல்லையோ உங்களோட என்ட்ரி எப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் எல்லாருமே, நீங்கள் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமில் வரும்போது. சிவிகுமார் சார், சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் தமிழ் சினிமாவில் புதுசாக ஒருத்தர் என்ட்ராக இருக்காருன்னு ஒரு பெரிய பிரம்மாண்ட விழாவே எடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆள் சிவிகுமார் சார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கி சார்கிட்ட கால் பண்ணி சொன்ன காலில் கண்டிப்பாக சின்ன படம்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சுபாஷ் சார், இந்த படம் பார்க்கும்போதே சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆரம்பத்துலேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற சுபாஷ் சார், வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சௌந்தரண்ணே, வந்தோடையுமே பார்த்தோடையுமே சொன்னார், இந்த நேட்டிவிட்டி உள்ளே போயிடுச்சு, படத்துக்குள்ளே ஒரு கிராமத்துக்குள்ளே போன மாதிரி இருந்தது. அவரோட ஐடியாஸ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தார். மெயினாக இப்போ தவைக்கல் இணைஞ்சிருக்காரு, அதுக்கு மெயினாக வாழ்த்துக்கள். தொடர்ந்து சமூக சேவை செஞ்சுட்டு இருக்காரு, சினிமாலையும் 2 பேரையும் ஓட்டிகிட்டு இருக்காரு, அதுக்கு வாழ்த்துக்கள்ண்ணே. எங்கள் படத்தோட டீம், எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் முருகராஜ் அண்ணன், ப்ரொடியூசர் ஆனந்த் சார், கண்ணன் மாஸ்டர், எல்லாருமே நிலவை பார்த்து பண்ணேன். இந்த பாட்டு வந்து ஆக்சுவலாக 2 பாட்டுமே தேவாசரோட ஆசீர்வாதத்தில் ஹிட் ஆனது. மக்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா மெயின், ஏன்னா அவங்க தான் மே மாதம் ஃபுல்லாக நாங்கள் இந்த பாட்டு ரிலீஸ் பண்ண முடியும், எவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ண முடியுமோ எல்லாம் ஷேர் பண்ணாங்க. மியூசிக் டைரக்டர் கெவின், இந்த படத்துக்கு ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா டீசரில் நாங்கள் ஒரு 1 வீக்கில் இப்போ போடணும்னு சொன்னோனையுமே உடனே ஒரு பாட்டு ரெடி பண்ணி உடனே டியூன் போட்டு அது எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி அதை ஹிட் பண்ணிட்டாரு. அப்புறம் இந்த படத்தில் ஆர்டிஸ்ட் சுதாக்கா, அப்போ எல்லாருமே இந்த படத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ இது வந்து புதுமுக நாயகனா இப்போ நான் வரணுங்கும்போது இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணி எனக்கு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இது நான் மெயினாக நன்றி தான் எல்லாத்துக்கும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேருந்து எஸ்ஏசி சார்லேருந்து பார்த்திபன் சார், விக்ரமராஜா சார், இருக்கிற செலிபிரிட்டிஸ் எல்லாருமே எனக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜேம்ஸ் வசந்தன் சார்லேருந்து இதில் நான் எதிர்பார்த்ததே இல்லை. எல்லாருமே படம் நல்லா, அந்த ஃபர்ஸ்ட் லுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுதீஷ் சார், எல்கே சுதீஷ் சார் உட்பட எல்லாரும் பாராட்டிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் பாக்கியராஜ் சார்னால வர முடியல, அவர் கண்டிப்பாக என்னோட விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி சார். செல்வமணி சாரும் நேற்று ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தோம், ஒரு சில இஷ்யூஸ்னால இன்னைக்கு வர முடியல, ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேஷனு. ஸோ எனக்கு பாராட்டின எல்லாத்துக்குமே என்னோட நன்றியை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ இந்த கடுக்கா படம் வந்து நீங்கள் கிராமத்து படம், பட் அதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் நாங்கள் ட்ரெய்லர்லையும் டீசர்லையும் காட்டாத ஒரு கண்டென்ட் உள்ளே வச்சுருக்கணும். ஆக்சுவலாக அது நீங்கள் எல்லாருமே படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும். ஏன்னா எங்கள் படம் இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பிரம்மாண்டம், இந்த ரத்தம் தெறிக்க அப்படிம்பாங்களா அந்த மாதிரி படமோ, இல்லை பெரிய ஸ்க்ரீனில் ஒரு 2 பீஸில் ஒரு ஹீரோயின் நடக்க விட்டுரு அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படமெல்லாம் இல்லை. எங்களோட பிரம்மாண்டம் கதையில் இருக்குது. அந்த கதையில தான் நாங்கள் அந்த பிரம்மாண்டத்தை வச்சுக்கிறோம். அது நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஆக்சுவலாக அதுக்கு என் இயக்குனருக்கு நான் இன்னொரு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட கதையுள்ள ஒரு படத்தை, ஏன்னா சொல்லுவாங்க எல்லாருமே ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்குது, சாங்கு வேணுமா சாங் இருக்குது, காமெடி வேணுமா காமெடி இருக்குதுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்களே. முதல்ல படம் பண்ணும்போது கதை வேணுமா, கதை முதல்ல படத்தில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். எல்லாமே கேட்குறீங்க சாங்கு வேணும் காமெடி வேணும்ன்ட்டு, கதை முதல்ல இருக்கான்னு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னாவே அதுக்கான ஒரு நல்ல திரைக்கதை கண்டிப்பாக அந்த படம் ஹிட் ஆகும். ஏன்னா அது சின்ன படம் பெரிய படம்லாம் நாங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண விரும்பலை. ஏன்னா நாங்கள் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம், ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஃபன்னாக ஒரு ஜனரஞ்சகமான படம். ஸோ அந்த எல்லாரும் நீங்கள் பார்த்து மெயினாக ப்ரெஸ் அண்ட் மீடியா பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ எனக்கு வாய்ப்பு அளித்த எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். படத்துடைய இசைத்தட்டை நம்ம வெளியிட்டலாம். அதன் பிறகு தொடர்ந்து நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்களும் படத்துடைய கதாநாயகனும் வந்து பேசியிருக்காங்க. கடுக்கா படத்துடைய இசைத்தட்டை நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட படக்குழுவினர் பெற்றுக்கொள்வார்கள். மலர்மாரி மூவிஸ், நியாந்த் மீடியா அண்ட் டெக்னாலஜி, விஜய் கௌரி ப்ரொடக்ஷன்ஸ் ஆகியோர் தயாரிப்பில் கிரியேட்டிவ் என்டர்டைனர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் திரு தனஞ்சயன் அவர்கள் வெளியிடும் திரைப்படம் கடுக்கா படத்துடைய இசைத்தட்டை நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய திரு ஆர்.வி. உதயகுமார் அவர்கள், திரு பேரரசு அவர்கள், திரு சி.வி. குமார் அவர்கள், ஆக்டர் சௌந்தரராஜன் அவர்கள், திரு சுபாஷ் அவர்கள், திரு தனஞ்சயன் அவர்கள் ஆகியோர் வெளியிட படக்குழுவினர் இசைத்தட்டை பெற்றுக்கொள்கிறார்கள்.
கூடியவர் மிக மிக முக்கியமானவர் நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில். ஏன்னா இவர் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் தயாரிப்பாளர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு புதிய முகங்கள், புதிய கதை சொல்லும் முறைகளை அறிமுகப்படுத்தினவர் இவர் தான். அட்டகத்தி, பிஸா, சூதுகவும் போன்ற படங்கள் மூலமாக சினிமாவுக்குடைய அந்த புதுமையின் கதவுகளை திறந்த ஒரு தயாரிப்பாளர் நம்மளுடைய சி.வி. குமார் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் இருக்கும் சர்வீஸ் உதயகுமார் சார் அண்ட் பேரர் சார் அவங்களுக்கு வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இந்த படம் இந்த ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடியே என்னோட அட்டகத்தி படம் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த படம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதே மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எப்படி ஞாபகம் சார் வந்திருந்தாரோ இன்றைக்கி இந்த டீமுக்கு இன்றைக்கி தனஞ்சயன் சார் வந்து இன்றைக்கி இந்த படத்தை ஒரு நல்லபடியாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி சின்ன படங்கள் ரிலீஸ் பண்ணுறதுல நல்ல படங்கள் எடுக்கிறது தாண்டி அதை நல்லா ப்ரொமோட் பண்ணால் மட்டும்தான் அது இன்றைக்கி மக்களுக்காண்டி போய் சேருது. அதில் தனஞ்சயன் சார் எப்போவுமே வந்து பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன், அவர் என்ன சொல்ல, ஒரு ப்ரொமோஷன் டைனமிக்னே சொல்லலாம். அவ்வளோ தூரத்துக்கு பக்காவாக பிளான் பண்ணி பண்ணிடுவார். பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அந்த சாங்கு எல்லாருமே நல்லா அடிச்சிருக்காங்க. இந்த படக்குழுவினருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும். ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு பெரியார் அவர்களின் கருத்துக்களை வச்சு இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஒரு எளிய மக்களை பற்றி ஒரு படமாக தெரியுது. என்ன சொல்கிறது, இது வந்து இந்த மாதிரி படங்களை வந்து மக்கள் கொண்டாடணும், மக்கள்கிட்ட போய் இது நல்லா சேரணும். இந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய புது கலைஞர்களை தமிழ் சினிமாவுக்கு கொண்டுட்டு வரும். இந்த படக்குழுவினர் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை இறைவன வேண்டியது. நன்றி.